விரைவில் மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். கடந்த சனிக்கிழமை முதல் தொடர்ச்சியாக டெல்லியில் அடுத்தடுத்த கூட்டங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் தேர்வு செய்வதற்கான ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம், அதே போல மத்திய காங்கிரஸ் தேர்வுக்குழு கூட்டம் என அடுத்தடுத்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. டெல்லியில் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் முகாமிட்டு வந்த நிலையில் தற்போது இந்த நீண்ட தாமதம் இழுபறிக்கு பிறகு தற்போது வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நம்மிடையே தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்புத்துறை தலைவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவிற்கு இந்த வேட்பாளர் பட்டியல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறீங்க? போன வாட்டியே நாங்கள் 25 சீட்டில் 17 சீட்டு ஜெயித்தோம். இந்த வாட்டி அதோட பெட்டராக டெஃபினட்டாக பண்ணுவோம், அதோட பெட்டராக பண்ணுவோம். அதனால இந்த லிஸ்ட் நல்ல லிஸ்டாக தான் இருக்கு. அங்கே வேரியஸ் சோசியல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக டிக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால மைனாரிட்டிஸுக்கு நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அதனால இது கம்ப்ளீட்லி வெல் பேலன்ஸ்டான ஒரு டீம் செலெக்ஷனாக தான் இருக்கு. அண்ட் ஓவராலே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார் பக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அலை இருக்கு. அதனால நல்ல ரிசல்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படலை. அந்த தொகுதி தாமதத்திற்கு என்ன காரணம்? அது எப்போது வெளியாகும் எதிர்பார்க்கலாம்? ஈவினிங்குள்ள வந்துடும், இன்னைக்கு நைட் வந்துடும். இதுல ஏற்கனவே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து வாரிசுக்கு மட்டும் கிடையாது, என்ன வெறும் திருநாக்கரசர் பையன் போன வாட்டி அவங்க ஜெயிச்சாரு, அவரே திரும்பி நின்று இருக்கிறாரு. வேற எந்த பெரிய தலைவர் பையனுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நான் பார்க்கல. இது டெஃபினட்டா ஒரு வெல் பேலன்ஸ் லிஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில ராஜ்யசபா எம்பி என்கிறவர் எங்கேயும் இல்லாத ஒரு பேக்ரவுண்டே இல்லாத லீடருக்கு கொடுப்பாங்க. அதனால எங்க கட்சி தலைமை எந்த சமயத்துல எது மாதிரி முடிவு எடுக்கிறோங்கிறத கரெக்டா முடிவு எடுக்கும். இதுல சிறுபான்மையினருக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கா? நிறைய ஜாஸ்தி நல்லாவே பண்ணியிருக்கிறோம். நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் நாங்க கொடுத்த அளவுக்கு கொடுக்கல. பெண்களுக்கு 2 வேட்பாளர்களுக்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நியர்லி வேற 10% கொடுத்துருக்கோம் நாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியில 5 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு பெண் வேட்பாளர்களுக்கு பாஜக வேட்பாளர் பட்டியல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் நீங்க இப்ப பிஜேபி ஒரு சீரியஸ் பிளேயரே கிடையாது. போன வாட்டி ஆயிரத்தி ஜெயிச்ச சீட்ல கூட அவங்க அகில இந்திய தலைவர் பொசிஷன் மாத்திருக்காங்க. கோயம்புத்தூர் சவுத்ல செந்தில் பாலாஜியை நிக்க தைரியம் இல்லாம கோயம்புத்தூர் நார்த்துக்கு ஓடி போயிட்டாங்க அவங்க. ஸோ நீங்க அதை பத்தி அதே மாதிரி போன வாட்டி ஜெயிச்ச சரஸ்வதியை மாத்திருக்காங்க. அதெல்லாமும் நீங்க பார்க்கணும் இல்லையா? நன்றி சார். இனிப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.